அபாகஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷன் இருந்துச்சுங்க. அதுக்கு பாப்பா கலந்துட்டு அப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டுருந்தாங்க. கொரோனா வந்த அப்புறம் நாக்கே செத்து போச்சுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் காரசாரமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சங்கராந்திக்கு தாங்க போயிருந்தோம். பாப்பா போனோடனே பாப்பாவோட ஃபேவரட் மலாய் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சொல்றதுக்கு இது வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. அதுக்கடுத்து நான் மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவுமே இருந்துச்சு. அப்புறம் லாலிபாப் சிக்கன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். ஒரு 9 பேர் போயிருந்தாங்க. சிக்கன் லாலிபாப்புமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. தலைவன் இறங்கிட்டாங்க. என்னுடைய ஃபேவரட்னா இது தாங்க, மசாலா பாம்ஃப்ரெட் ஃப்ரைங்க. செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் வேணுமா ஹை வேணுமான்னு. நான் வந்து மீடியம் தான் சூஸ் பண்ணேன். சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லெக் பீஸ் போன் தனித்தனியா ஆயிடுச்சுங்க. அவ்வளோ பஞ்சு போல இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி மட்டன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீட்னா சொல்றதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ங்க. நான் பார்த்தாவே தெரியும், உள்ளே பிக்கும் போது பிங்க் கலரா இருந்துச்சுன்னா அந்த மீட் ரொம்ப ஃப்ரெஷ்னு அர்த்தம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சங்கராந்தி ஃபெசல்லாம் வந்து மீல்ஸ் தாங்க. வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு. நான் வந்து சிக்கன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பருப்பு பொடி போட்டு சாப்பிட அவ்வளோ அமிர்தமா இருந்துச்சு. அப்புறம் மின்ட் ரைஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து கோவக்காய் ஃப்ரை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்வீட் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சுட சுட இருந்துச்சு, தெரியாம பாப்பா கொடுத்துட்டேன். ஓவரால் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.